சைதை தேரடி இந்த பகுதி வாழ் மக்கள், உங்களுக்கு இயக்கத்தின் மீது இருக்கிற பற்று எல்லாம் தெரியும். ஆனால் தேர்தல் முடிவு வேறாக இருந்தது. மக்களோடு மக்களாக காலையில் நடமாடி அவர்களோடு ஓடி உடைத்து வீடு வீடாக சென்று தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெயரையும் சொல்லக்கூடிய இந்த தம்பி தோற்று போனான் என்றால் அது அவருடைய குற்றம் அல்ல. அதையும் ஏற்கிற பக்குவம் அவருக்கும் வர வேண்டும். நாம் இன்னும் ஜனநாயகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கின்றது. எனவே வெற்றி பெற்றவர் நம்மை விட வீரியம் கொண்டவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல. மக்கள் தந்த தீர்ப்பை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தட்டு தடுமாறி அங்கே இங்கே ஆள் சேர்த்து ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருக்கிறாரே தவிர அள்ளி கொடுக்கவில்லை, மறந்து விடாது. நம்மையும் முற்றிலுமாக கைவிடவில்லை. 1.5 கோடி மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தல் வெற்றி தோல்வி அதன் ஆரோக்கியத்தையும் தீர்மானித்ததில்லை, ஆயுளையும் தீர்மானித்ததில்லை. இது 1000 காலத்து பயிர். நீதி காட்சி ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிய சாதனைகளைப் போல, தமிழ்நாடு கண்ட முன்னேற்றத்தை போல எந்த காலமும் கிடையாது. அந்த நீதி கட்சி 37 சுவடு இல்லாமல் போனது. அது சில காரணங்கள். ஆக காரணங்களை ஆய்வது பின்னால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை பேராசிரியர் சொன்னார் தோற்றுப்போன கட்சியா என்று. ஐயா, இது தோற்றுப்போன கட்சி அல்ல, வேறு ஒருவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமைந்து விட்டது, அவ்வளவுதான். திமுக தோற்காது. திமுக தொண்டர்கள் தோற்று போக மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள். மாசு நடத்துகிற இந்த கூட்டம் அதற்கு ஒரு உதாரணம். நீங்களெல்லாம் வந்து பேசி நானும் பேசுகிறேன் என்பது மற்றும் ஒரு உதாரணம். ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் நமக்கு மரியாதையா? இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிற போது நமக்கு இருக்கிற வேகமும் வீரியமும் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இந்திய நாட்டில் கிடையாது என்பது தெரியும். முதுகில் குத்துகிற துரோகிகளையும் தெரியும், சிரித்து கொண்டே பேசுகிற ஏமாற்றுகிறவர்களையும் தெரியும், உடன் வந்து கொண்டே திடீரென்று காணாமல் போகிறவர்களையும் தெரியும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடந்து செல்கிற அந்த வலிமையும் பக்குவமும் அறிஞர் அண்ணா நமக்கு தந்திருக்கிறார், கலைஞரும் தந்திருக்கிறார். கலைஞரின் பன்முகத்தன்மையை பற்றி இங்கே பேசினார்கள். கழக மேடையும் எதிரே இருக்கிற மக்களை சந்திப்பதும் தான் நம்முடைய அடிப்படை கோட்பாடு, அடிப்படை கடமை. இதன் மூலமாகத்தான் இயக்கம் வளர்த்தோம், இயக்கம் காத்தோம். எதிர்காலத்தில் இயக்கத்தை மீட்டெடுக்கப் போவதும் இந்த மேடைகளால் தான், உங்களால் தான், மறந்து விடாதீர்கள். கலைஞரை பொறுத்தவரை என்னென்னவோ நிறைய பேசினார்கள். இன்னும் நிறைய பரிமாணங்கள் இருக்கின்றன அவருக்கு. அவர் ஒரு பத்திரிகையாளர் என்று ஒரு பத்திரிகையாளர் கோணத்தில் நின்று இன்று நாம் பேசினார். அவர் ஒரு தலைமுறையின் தலைவர் என்று நக்கீரன் கோபால், சுயமரியாதைக்காரர் என்று அவருக்கே உரிய கருப்பு சட்டைக்காரர் பேசிவிட்டு போனார். நான் போராளி என்று பேச வந்திருக்கிறேன். இது பட்டிமன்றம் அல்ல. ஆனாலும் சொல்வேன், கலைஞருடைய மற்ற பரிமாணங்கள் எல்லாம் அவருக்கு புகழ் சேர்த்தது. ஆனால் கலைஞருக்கான அடையாளம் அவர் ஒரு போராளி என்பதுதான். கடைசி நிமிடம் வரை போராளியாகத்தான் இருந்தார். என் போன்றவர்களை மாணவ பருவத்திலே கலைஞர் கவர்ந்ததற்கு காரணமே அவருடைய வீரமிக்க பேச்சுக்களும் அவருடைய செய்கைகளும் அவருடைய செயல்களும் தான். முதலமைச்சர் என்பதால் அவரிடம் நெருங்கவில்லை. மாறாக முதலமைச்சர் பதவி இழந்ததற்கு பின்னால் போராடிய கலைஞரை பார்த்து இவருக்கு போன்றவருக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் முழுமையாக என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்த ஒரு பெரும் கூட்டம் என் வயதை சார்ந்தவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு நாங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற அல்லது வழிநடத்துகிற அடுத்த தலைமுறையாக உயர்ந்து விட்டோம், வயதின் காரணமாக, அனுபவத்தின் காரணமாக. ஆனால் என்ன காரணத்திற்காக வந்தோம் என்றதனால்தான் இன்னமும் 50 ஆண்டு காலமாக எங்களுடைய இந்த பயணம் தொய்வில்லாமல் தொடர்கின்றது. அதுதான் எங்களோடு இருப்பவர்களுக்கும் இருக்கின்றது. இதை உணர்வை தந்தது கலைஞர் என்ற போராளி. கள்ளக்குடி போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் 67 ஆட்சி மலர்ந்தது. ஆனால் அந்த மாணவர்கள் அப்படி உத்வேகம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். ஆட்சிக்கு அண்ணா வந்தவுடன் மாணவர்கள் போராட்டம் இந்தியை எதிர்த்து நடக்கிற போது நான் வேதனையோடு நினைவு கூற விரும்புகிறேன். இதெல்லாம் வரலாற்றில் மறைக்க முடியாத பக்கங்கள். அண்ணா போய் ஒரு கல்லூரியில் பேசுகிறார். அவருடைய தொண்டை விம்முகிறது. தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிற போது அதில் இருக்கிற வேறொரு கட்சியை சார்ந்த மாணவன் அதை தட்டி விட்டான்.
யாருக்காவது தெரியுமா? நினைவு இருக்கிறதா தெரிந்தவர்களுக்கு? அண்ணா பேச முடியாமல் விம்முகிற போது அவருக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் கொடுக்க போனவர்களை தட்டிவிட்டவர்கள் தான் இன்றைக்கும் தட்டிவிட்டு நிற்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். அடுத்த அந்த போராட்டம் வீரியம் கொண்ட போது அவர்களை சமாதானம் செய்வதற்கும் அவர்களை ஆறுதல் சொல்வதற்கும் அண்ணா அனுப்பி வைத்தது தலைவர் கலைஞரைத்தான். அவர் பேச்சின் மூலமாகத்தான் அவர்கள் அமைதியானார்கள். அன்று அண்ணா சொன்னார், என்னை நம்புங்கள், நான் மொழி போராட்டத்தை மையமாக வைத்துதான் ஆட்சிக்கு வந்தேன், நான் மறுக்கவில்லை, பல்வேறு கோரிக்கைகள் கொள்கைகள் இருக்கலாம், என்னை நம்புங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் தான் 68ஆம் ஆண்டு இருமொழி கொள்கை என்பதை அண்ணா நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார். இந்தி என்பது தமிழகத்தில் எந்நாளும் இல்லை என்று அவர் உருவாக்கிய அந்த சட்டம், அதை நிறைவேற்றுகிற போது அண்ணா அழகாக பேசுகிறார். தம்பிமார்களை தெரிந்து கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை காப்பாற்றப் போகிறவர்கள் என்று உங்களை சொன்னேன். நீங்களெல்லாம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, மேயர்களாக வாருவீர்கள் என்று சொல்ல நான் இங்கே வரவில்லை. நாளை இந்த இயக்கத்தை காப்பாற்றப் போகிற சிப்பாய்கள் என்ற உணர்வோடு தான் பேசுகிறேன். அதில் அண்ணா பேசுகிற போது சொன்னார், இனி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், இந்தி என்பதற்கு இடமில்லை, பாடத்திட்டங்களில் அது இருக்காது. அடுத்து சொல்கிறார், நன்றாக குறித்து கொள்ளுங்கள், அண்ணா அன்பானவர், அண்ணா மென்மையானவர், ஆனால் வேறு ஒரு முகமும் இருந்தது. அதுதான் அவரை அவ்வளவு பெரிய தலைவராக உயர்த்தியது. அவர் பேசுகிறார், ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றிய தீர்மானங்கள் அத்தனையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது. சட்டப்பேரவைக்கு இருக்கிற சான்றாண்மையை, சாவர்னிட்டி அண்ணா நிலைநிறுத்துகிறார். மத்திய அரசு ஆட்சி மொழி தொடர்பாக நிறைவேற்றிய தீர்மானங்களை இந்த மன்றம் நிராகரிக்கிறது. தேசிய மாணவர் படை என்சிசி என்று ஒன்று இந்த மாநிலத்தில் இருக்கிறது. அதில் உத்தரவுகள் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்த மன்றம் தீர்மானிக்கிறது, இனிமேல் என்சிசி அமைப்பில் ஆங்கிலத்தில் தான் உத்தரவுகள் இருக்க வேண்டும், இந்தியில் இருக்கக்கூடாது. அடுத்தபடி போய் சொல்கிறார், ஒருவேளை மத்திய அரசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமேயானால், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுமேயானால், நான் அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்றார். யாரை பார்த்து? அண்ணா அந்த நேரத்திலே தட்டிவிட்ட மாணவர்கள் மீது கோபப்படவில்லை, ஆனால் ஏற்றுக்கொண்ட கடமையில் அதை ஆட்சி மொழியாக கொண்டு வருகிறார். பின்னர் கலைஞர் அதை தொடர்ந்து தொய்வின்றி எடுத்துச் சென்றார். நம்முடைய இன்றைய தலைவரும் அதைத்தான் தொடர்ந்து செய்தார். ஆக இப்படியெல்லாம் பார்ப்பீர்களானால், இந்த தலைவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டதோ, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே அல்ல. எதிர்க்கட்சியாக இருந்தபோது, ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் கொள்கையிலே வழுவாமல் இருந்தது. நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் எதை சொல்லி நாம் வளர்ந்தோமோ, எதை சொல்லி மக்களை மாற்ற வேண்டுமோ, சமுதாயத்தில் ஏற்றத்தை கொண்டு வர வேண்டுமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் செய்தோம். இது அரசியல் கட்சியாக மாறியதற்கே அதுதான் காரணம். வெறும் சீர்திருத்த இயக்கமாக இருந்திருக்குமேனால் என்றைக்கோ அடையாளம் தெரியாமல் போயிருக்கும், எத்தனையோ கட்சிகளில் ஒன்றாக. ஆனால் காரல் மார்க்ஸ் சொன்ன வரிசையிலே அண்ணாவும் சொன்னார், எந்த வர்க்கத்தின் கையிலே அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்காகத்தான் அந்த அதிகாரம் செயல்படும். உழைக்கின்ற வர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்னார், ஒடுக்கப்பட்டவனின் கரத்திற்கு வர வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதற்கு நமக்கு ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் தேர்தல் களத்தில் நுழைந்தோம். தேர்தல் களத்திலே வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம், ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த போதெல்லாம் சட்டங்களை கொண்டு வந்தோம். இல்லாத நேரத்தில் துவண்டு போகவும் இல்லை, கிடைத்த நேரத்தில் மருண்டு போய் வெகுண்டு போய் மற்றவர்களைப் போல பேசவும் இல்லை, நடந்து கொள்ளவும் இல்லை. ஆக கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போதும் வீரனாக இருந்த காரணத்தால் தான், போராளியாக இருந்த காரணத்தால் தான் அவசர நிலையை எதிர்த்தார். நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள், 1971 முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்கிறது, இந்திரா காந்தி அம்மையாரோடு. அது எதற்காக என்றால், மன்னர் மானியத்தை ஒழித்தார், வங்கிகளை தேசிய உடைமையாக்கினார், முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்துகிறார் என்பதற்காக கூட்டணி அமைக்கிறோம். இதுவரை வேறு எவரும் பெறாத அளவிற்கு 184 இடங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை பெற்றோம். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நமக்கு, மீதி அவர்களுக்கு. இப்படி ஆட்சி நடக்கிற போதுதான் இதே ஜூன் மாதம் 25ஆம் தேதி 1975 இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக வந்த தேர்தல் தொடர்பான இன்றைக்கு அப்பாவுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கழித்து
10 ஆண்டுகள் ஒரு மனிதன் தேர்தலிலே செல்லாது என்று போட்டியிட்டு என்னை இப்படி தோற்கடித்தார்கள் என்று தொடங்கிய அந்த வழக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்குத்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இந்திரா காந்தியின் வழக்கை விசாரித்தவர்கள் அவருடைய தேர்தல் செல்லாது என்று அறிவித்தவுடன் ரொம்பவும் நாகரிகமாக இறங்கி வெளிவிடவில்லை, மாறாக அவசர நிலையை கொண்டு வருகிறார். அவசர நிலை என்றால் என்ன? உரிமைகள் பறிக்கப்படும். அது அரசியல் சட்டம் தந்த ஒரு உரிமைதான். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். நான் கைது செய்யப்பட்டேன். நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் என் வகுப்பிலே என்னை தேடி போலீசார் வருகிறார்கள். முதல்வர் அவர்களை தன்னுடைய அறையிலே உட்கார வைத்து விட்டு எனக்கு ஒரு ஆள் அனுப்புகிறார். போலீஸ் வந்திருக்கிறது, வகுப்பு நடக்கிறது, தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உட்கார வைத்திருக்கிறேன், சிவாவை அப்படியே ஓடிப்போகச் சொல் என்று சொல்கிறார். ஆக முதல்வருடைய உதவியினால் அன்று நான் நகர்ந்தேனே தவிர 15 நாட்கள் கழித்து நான் கைதானேன். அந்த நேரத்தில் என்னை கைது செய்து விட்டார்கள், நான் சிறையில் இருக்கிறேன் என்று என் தாயாரால் பக்கத்து வீட்டில் போய் சொல்ல முடியாது. என் நண்பர்களிடம் போய் ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள், அவன் தனிமையில் தவிக்கிறான், உங்களோடு சுற்றியவன் என்ற போது ஒரு கடிதம் கூட எழுதி தராத நண்பர்களும் எங்களுக்கு இருந்தார்கள். உறவினர்கள் ஒருவர் கூட வந்து எட்டி பார்த்தது இல்லை. நானும் அது குறித்து கவலைப்பட்டதில்லை. 21 வயது அங்கிருந்த மூத்தவர்களை, முன்னோடிகளை பார்த்து பார்த்து உரமேறியவனாக, உற்சாகமடைந்தவனாக இருந்தேனே தவிர ஒரு நாளும் கலங்கவில்லை. காரணம், கலைஞரை பற்றி அங்கே பேசிக்கொண்டே இருந்தோம். சிறைக்குள்ளே கருத்தரங்குகள் நடத்தினோம். பல்வேறு நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட போது இவர்களைப் போல் நாமும் ஆக வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றியதை தவிர எப்போது திறந்து விடுவான், ஓடலாம் என்ற முடிவெடுக்கவில்லை. விடுதலையாகி வெளியே வந்தபோது தொடர்ந்து என் கல்விக்கு பின்னால் நான் கண்ட கனவு IAS, அதை நோக்கி செல்வதா அல்லது கலைஞருக்கு பின்னால் செல்வதா என்ற கேள்வி எழுந்தபோது அந்த வயதில் சிறைவாசலில் முடிவெடுத்தேன். நாடு, மக்கள், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை இனி கலைஞருக்கு பின்னால் என்று முடிவெடுத்தோம். தொடர்கிறது அந்த பயணம். அது என்ன காரணத்தினால் அந்த நேரத்தில் அவர் போராடிய அந்த உணர்வு. அதனால் தான் நான் கள்ளக்குடி போராட்டத்தை விவரிக்கவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசினால் அதை பற்றி எவ்வளவோ நேரம் பேசலாம். அவசர நிலை காலத்திலே அவருடைய அந்த போராட்ட உணர்வு, அதற்கு பின்னால் நிறைய நடந்தது. தம்பி மாசுவுக்கு நினைப்பு இருக்கும். கிட்டு மாவட்ட செயலாளர் ஒரு முறை இங்கே ஒரு பிரச்சனை, அறிவாலயத்தை அப்போதுதான் திறந்து கொஞ்ச நாட்கள் அண்ணா கலைஞர் உட்கார்ந்திருக்கிறார். காவல்துறையினர் அப்போது ஒரு அதிகாரி இருந்தார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அத்துமீறி நடக்கிறார் என்று சொன்னார்கள். அவர் கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கிறாரா என்று கேளுங்கள், இல்லாவிட்டால் நானே வருவேன் என்று அந்த துண்டை எடுத்து நடந்தார் பாருங்கள். மறக்க முடியாத நாள் அது. இன்னும் சொல்கிறேன், தெரியாத இளைஞர்களுக்கும் தெரிந்து நினைவிலே வைத்துக்கொள்ள பின்னால் வைத்திருக்கிற பெரியவர்களுக்கு